ஹாய்! வணக்கம். இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேங்க மார்க்கெட் சைடா. அதனால நான் பானிபூரி வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. இது வேற ஒருத்தர் மாறி இருக்காரு. ஏற்கனவே வேற ஒருத்தர் இருந்தாரு. அவரது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது என்னுடைய சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பானிபூரி. எனக்கு அப்பவே டவுட்டா இருந்துச்சு வாங்கலாமான்னு சொல்லிட்டு. சரி அவங்களுடைய ரிலேஷனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கடைக்கு போனேன். இவருக்கு தமிழ் தெரியலங்க. ஹிந்தி தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம சொல்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. கொஞ்சம் அவர் பேக் பண்ணுறதே அவ்வளோவா நல்லா இல்ல. அ அதாவது ஒரு கவர்லாம் பாருங்கள் எப்படி அவர் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பயே டவுட்டா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ₹30க்கு நான் பார்சல் வாங்கிட்டேன் குழந்தைங்களுக்காக. அவங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு இது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது நான் மார்க்கெட்லேருந்து சில பொருள்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கீரை தாங்க. என்ன கீரைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது முருங்கைக்கீரை. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா கீரையோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் முருங்கைக்கீரையோட ரேட்டு மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்றது வெளியே வைக்கிறேன் பாருங்கள். வெளியில் நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இது கமலா ஆரஞ்சும் காளானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை பானிபூரி பார்சல் அவங்க கொடுத்தாங்க இல்லையா அது. நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருந்ததுங்க. பாருங்கள் 4 சின்ன உருளைக்கிழங்கு தான் இருக்குது. அது ₹10 பேக்கெட்டில் போட்டுருந்தாங்க. 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். மழை காரணமாக இது பாருங்கள். இது கோவக்காய். கோவக்காய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் கொஞ்சமாக தாங்க இருந்தது. காய்கறிலாம் வரலை. மழை காரணமாக காய்கறி கம்மியாக தான் வந்தது. சரி நான் இருந்ததை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். அளவுகள் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பானிபூரி. இது எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியல. ஒரு பானிபூரி ₹2. நெக்ஸ்ட் இதை பாருங்கள். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இந்த காளான் தாங்க. காளான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு அந்த ஃப்ரூட்ஸ் கடையில். சரி வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேங்க. இது ₹50 அந்த காளான். முன்னெல்லாம் இது ₹40 இருந்தது. இப்போ ₹50 ஆக்கிட்டாங்க. உங்கள் ஊர்லலாம் காளான் பேக்கெட் எவ்வளோன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீரை நான் வாங்கிட்டு வரலைங்க. இங்கே புயல் வரும்னு சொல்கிறதுனால எதிர் வீட்டில் கிளைகள் உடைச்சாங்க. அதிலிருந்து நான் கொண்டு வந்துட்டேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கமலா ஆரஞ்சு. இது ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லலாம் இதுக்கு பேர் என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஏற்கனவே நான் 1 கிலோ ₹60ன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் 2 கிலோ ₹100ன்னு கொடுத்தாங்க. அதனால் 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதில் 11 பழம் இருந்தது. இது கரெக்டாக 22 பழம் 2 கிலோவுக்கு இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. முருங்கைக்கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. அதனால் இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேனுங்க. யாருக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த பானிபூரியை எப்படி இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவர் பேக் பண்ணி கொடுத்ததே சரியில்லைங்க. அதுவே எனக்கு சாப்பிடணும்னு தோணலை. இதை பாருங்கள் உருளைக்கிழங்கை எப்படி போட்டு கொடுத்துருக்காரு. அந்த உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகம் தான். அதுக்காக ரொம்ப நல்லா இல்லைங்க. அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர வந்தது அந்த உருளைக்கிழங்கு. இதை பாருங்கள் இந்த பானியை எப்படி கொடுத்துருக்காருங்க பாருங்கள். கவரில் போட்டு அவர் டைட் பண்ணி கொடுக்கல. இதை ஆர்டினரியான ஒரு கவரில் ஊற்றி கொடுத்துட்டாரு. வாங்க இதை பாருங்கள். பூரி எத்தனை கொடுத்துருக்காருன்றதை பாருங்கள். கரெக்டாக 15 பூரி தாங்க இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தவர் எக்ஸ்ட்ரா ஒரு 3 போட்டு கொடுப்பாரு. இவர் வெறும் 15 பூரி. அந்த பூரி ரொம்ப நமுத்து போயிட்டு இருந்ததுங்க. அது சாப்பிடணுன்னே எனக்கு தோணலை. ரொம்ப நமுத்த மாதிரி இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்கு பாத்திரம் தான் இது. அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டோம். அதில் இந்த பானியை கொட்டிக்கிட்டேன். முன்னெல்லாம் நான் ரொம்ப சூப்பராக அது டம்ளரில் வச்சு தான் குடிப்போம். ஊற்றி நம்ம சாப்பிடுவோம்.
சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு இது வந்து அவ்வளோவா டேஸ்ட்டு வந்து நல்லா இல்லை. அதனால் அதிலேயே எடுத்துகிட்டு இதை பாருங்கள். உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து சூப்பருன்னு சொல்லுவேன். ஆனால் தயவுசெய்து வந்து சூப்பராக இல்லைங்க. அது ரொம்ப நல்லாவே இல்லை. அவர் ஏன் அது மாதிரி வந்து பண்ணியிருக்காருன்னு தெரில. ரொம்ப நமுத்து போயிட்டு இருந்ததுங்க அந்த பூரிலாம். அந்த பானியும் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இனிமேல் நான் வந்து பானிபூரி சாப்பிட்ணுன்னே எனக்கு விட்டுடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.